கூடியது 100க்கு 100 உண்மைதாங்க. அது வாழ்க்கையில அனுபவிச்சு தான் சொல்லலான்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, முள் இல்லாத கடிகாரம் இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரியும், இல்லன்னா நரம்பு இல்லாத வீணை இருக்கும் பார்த்தீங்களா? அது எப்படி நமக்கு பயன் இல்லையோ, அதே மாரி தாங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனுஷனாகிய நமக்கும் பணம் இல்லன்னு வைங்களேன், நம்ம சும்மா இருக்கோம். ஆனா, நம்ம பயனற்றவர்களாக தாங்க இருக்கோம். இன்னைக்கு நம்ம நீங்க வேணா என்ன சொல்றது? பணம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம தப்பு பண்ணிட்டு கூட பணம் இருந்துச்சுன்னா, அது எஸ்கேப் ஆயிடலாம். அப்படிங்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் நான். இப்ப நம்ம அ அரசு பேருந்துல பயணம் பண்றோம். இல்லன்னா, நம்ம ரயில்ல பயணம் பண்றோம். நம்ம டிக்கெட் எடுக்காம போயிட்டோம்னு வைங்களேன், அதில போர்டே போட்டிருப்பான். அ இப்ப நீங்க பயணச்சீட்டு இல்லாமல் போனீங்கன்னு சொன்னா, ரூ. 500 குடுத்தா போதும். இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. நமக்கு நம்மளுடைய கம்யூனிட்டி நம்மளுடைய சூழலே நமக்கு அ பணம் இருந்துச்சுன்னா, நீ அந்த இடத்த விட்டு நீ தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தாங்க உருவாக்கி குடுத்துட்ருக்கு. இன்னைக்கு குடும்பத்தில மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம் பணம் தாங்க. பணம் இல்லன்னா, எவ்வளோ வேணா அன்பு, பாசம், சொந்தம், பந்தம்னு இருக்கட்டும். அ பணம் ரொம்பவே முக்கியமா இருக்குங்க. அதனால அத எப்படியாச்சும் உழைச்சு நல்ல விதமா பணத்த சம்பாதிக்க கத்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க் யூ.